இன்றைக்கி மறுபடியும் சன்னாசினியில் சந்திக்கிறீங்க. எங்கள் பேச்சை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அரசியலை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, சமுதாய வளர்ச்சியை பற்றி பேசணும்னு சொன்னால் உங்கள் ஊக்கம், உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு. நான் சிவராஜ் சந்திரன், நான் சிவமுருகன் பாண்டியன். வணக்கம். வணக்கம் ப்ராஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஊரில் இருந்தீங்களா? ஆமாம் ப்ராஃப், நீங்கள் பார்த்தேன். ஊர் நல்லா இருந்துச்சு ப்ராஃப். ரைடிங் போயிருந்தோம் லடாக்னு ஒரு இடத்துல. வாஸ் டஃப் ரைட், நாட் அன் ஈஸி ரைட். லெஷர் இல்லை அது வந்து உண்மையில் நீங்கள் அதை ரைட் பண்ணால் ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த ஆல்டிட்யூட் சிக்னஸ் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ஸோ பொதுவாக வாட்டி போனால் ஐ திங்க் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் போல் இருக்குது. எத்தனை நாள் இருந்தீங்க? ஐ வாஸ் தேர் அபவுட் 10 days. மலேசியாவிலேருந்து ஒரு குரூப்பாக, மலேசியாவிலேருந்து ஒரு 6 பேர் போனோம். அப்புறம் அங்கேருந்து ஊர்லேருந்து வேறு ஊர்லேருந்து வந்தாங்க, அபவுட் 20 hours. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ டஃப் ரைட்ல. நான் நான் ஒரு 20 வருஷமாக மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் இதுதான் என்னோடய டஃபஸ்ட் ரைட்னு வச்சுங்களேன். எத்தனை கிலோ இறங்குனீங்க? தெரில, நிறைய இறங்கியிருக்கேன். பிகாஸ் ஒன்று ஹை ஆல்டிட்யூட்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து லோ ஆக்சிஜனாக இருக்கும், ஹெப்படைட் இருக்காது சாப்பிட்றதுக்கு, யூ ஃபீல் வெரி வீக். ஸோ இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மித்த சீக்கெல்லாம் வந்துடும், காய்ச்சல், சளி எல்லாம் வந்துடும். ஸோ இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங்ல. ஸோ அதனால் மெடிக்கல் குரூப் ஃபாலோ பண்ணுவாங்களா உங்கள் கூட? எங்கள் கூட ஒரு டாக்டர் இருந்தார். பட் அவங்க அஃபிஷியலாக இல்லை, பட் கிளினிக்ஸ்லாம் இருக்கும், கவர்மெண்ட் கிளினிக்ஸ்லாம் இருக்கும். அது இது பண்ணாங்க. பட் இங்கே உங்கள் பாடி இப்போ ஏற்றுக்கலை. ஆல்டிட்யூட் மாறும்போது இப்போ நாங்கள் போனது 13,000 13,000 ஃபீட்டில் இருந்தோம். ஸோ அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து கிளைமேட்டைஸ் பண்ணோம் உங்கள் பாடியை. தென் ஆஃப்டர் தேட் யூ ஹேவ் டு தென் வி ரோட் டு 17,000 இருக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சிஜன் ரொம்ப குறைச்சிரும், குளிர் வேறு சம. ஆனால் சப்போர்ட் ஆக்சிஜன் இருக்குமா? வி ஹேவ் அ செப்பரேட் டேங்க்ல. அந்த டேங்க் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் வாட்டி போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. லோ ஆக்சிஜனுக்குனா எப்படி இருக்கும் உடம்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோ. சீக்கு போடுறது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக் ஆயிடுவோம். ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸோட போய்ட்டு வாங்க நீங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ப்ராஃப், இன்றைக்கி வந்து டுடே kita nak berbincang pasal apa lawatan Perdana Menteri Datuk Seri Anwar ke India. That means from 19 to 21st August போனார். So I see now from my view I think it's a very positive thing because we are in the midst of applying to be a member in BRICS, and being India is one of the strong pillar in BRICS. So I think this could help Malaysia on the lobbying part. So நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? Certainly நீங்கள் பார்த்தீங்கன்னா for any country bilateral multilateral relationship is very important. So that you empower, you enhance and also improve the relationship, not only for economic purpose but also for stability, security and also well-being for both parties. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 20 billion what they call trades involves Malaysia, India. Malaysia is 16th country in the ranking, which is important for India. Yeah. For Malaysia, it's among the top 10 country. Definitely, it is very important. But more important than that, the relationship between Modi and our Prime Minister Datuk Seri Anwar Ibrahim have shown the chemistry of both parties. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, even when I was without position, Modi was there for me. It's like a big brother for me. And also that shows the relationship is very important. Strengthen the relationship between Malaysia and India. And definitely India is another country besides China, Japan, Korea, which is relevant for us. நீங்கள் சொன்ன மாதிரி for BRICS lobbying, Modi also have given assurance that he will support Malaysia. And for those who don't understand what is BRICS, there's another group. நம்ம அதுக்கு ஏற்கனவே பேசிட்டோம். Brazil, India, China, South Africa, the involvement on not only on economic purposes but various purposes. So அதை பற்றி பேசியிருக்கோம். Those who want to know better, they can always view again on the episode. But another thing what is important is the group who went with Prime Minister was a solid group to make sure that the 3 days will ensure Malaysia's relationship is seen from a different perspective, constructive engagement,
and also holistic approach taken by Datuk Seri Anwar, I think is important. Definitely in future. சில பேர் சொல்கிறாங்க செலவாக கூட்டி போகிறாங்களே, செலவு தான் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆனால் அந்த லாங் டேர்ம் ஓட outcome ஆமாம். and also the whatever reached through the MOUs is pertinent, important for Malaysia. இல்லை நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட்டை பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பாம் ஆயில் பிஸ்னஸ் வந்து ஒன் ஆஃப் த பெரிய இம்போர்ட்டர் வந்து இந்தியா. ஸோ நான் அந்த ட்ரேட் வேல்யூ இட்ஸ் அபவுட் 8 million to 9 billion. ஸோ அது இடையில வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. சம் bilateral issues, some misunderstanding and so on. அப்புறம் இந்த யூரோப் கண்ட்ரிலாம் கொஞ்சம் நம்ம பேன் பண்ணோட அது வந்து இம்பேக்டட் அவர் ட்ரேட் வித் இந்தியா. ஸோ பட் இந்த ட்ரிப் பிறகு ஐ பிலீவ் அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் கூட பொட்டென்ஷியல் இருக்குது. அப்புறம் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 billion to 5 billion கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் Datuk Seri Anwar and that entire team வந்து என்ன செஞ்சிட்டாங்க, போய் அங்கே உள்ள பிஸ்னஸ்மேன், அங்கே உள்ள இந்தியா பிஸ்னஸ்மேன், அப்புறம் மலேசியாவிலேருந்து பிஸ்னஸ் கவுன்சில் இருக்கும், ரெப்ரசன்டிங் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் இந்தியா, அவங்க குரூப்பையும் பார்த்தாங்க. அப்போ அந்த சமயத்தை அந்த நாள் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த நம்மளோட ட்ரேட் வந்து பெட்டராக இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மலேசியா கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா Datuk Seri Anwar இதான் மொதல் ட்ரிப்பு, Datuk Seri Anwar பிரைம் மினிஸ்டர் ஆகி இதான் மொதல் ட்ரிப்பு. அவர் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், வி வில் மேக் ஈஸி த ப்ரொசஸ், இந்த பியூரோக்ரஸியை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ட்ரிப். அண்ட் சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரூப்பை கொண்டு போனாங்க. நான் பார்த்தேன், எல்லா கேட்டகரி ஆளையும் கொண்டு போயிருந்தார். மினிஸ்டர்ஸ் போயிருந்தாங்க. தென் அப்புறம் மாய்கா பிரசிடென்ட் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் போயிருந்தார். அப்புறம் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதில் போல் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், டிக்டாக்ல பார்த்தேன். ஸோ அவர் போய் சொங்கோ போட்டிருக்காரு அப்படின்னு. அது வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சின்னதாக பார்க்க தேவையில்லை. லுக் அட் அ பிகர் பிக்சர். பிகாஸ் ஒரு நாட்டிலேருந்து ஒரு இந்திய பிரதிநிதியை கொண்டு போகிறாங்கன்னா இட் டு ஷோ தட் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு நீண்ட உறவு இருக்குது, நல்ல உறவு இருக்குது. கல்ச்சுரலி வி ஆர் கனெக்டட், ஜெனரேஷன் வி ஆர் கனெக்டட். ஸோ அந்த மெசேஜ் தான் அங்கே கொண்டு போகிறாரு. ஸோ அது நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். எப்படி இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி இந்தியர்கள் இதில் நன்மை ஆட முடியும், how we can benefit out of this meeting, trade meeting, through this bilateral thing. பிகாஸ் இந்தியா வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இந்தியா இப்போ நம்ம வந்த ஊர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அதை பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம we have to make use, utilize that for economic empowerment. And I believe today நான் இன்றைக்கி படித்தேன், கிட்டத்தட்ட 5000 பேரை ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க மலேசியன்ஸ்லேருந்து. நாட் ஒன்லி இந்தியன்ஸ், மல்டி ரேஷியல். அதில் நம்ம கூட எப்படி அதை இடம் பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் தான் நம்ம பேசணும். ஆமாம், அதை விட்டுட்டு நம்ம பெட்டி தான், அவர் சொங்கோ போட்டிருக்காரு, அவர் வேஷ்டி கட்டியிருக்காரு, அதெல்லாம் நம்ம வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட் அட் ஆல். பிகாஸ் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஒரு பைலேட்ரல் மீட்டிங் இது. ஸோ அங்கே போய் நம்ம போயிட்டு அந்த அளவுக்கு மைக்ரோ லெவலுக்கு நம்ம யோசிக்கணும், சரிப்பட்டு வராது. இல்லையா, சொங்கோ போடுறது வந்து அது வந்து நம்மளோட ஒஃபிஷியல் செரிமோனியலோட அந்த ஃபர்ஸ்ட் டே ஒண்டி தான் போட்டாங்க. அது வந்து எல்லாம் அவர் ஒண்டி பாய்க்கல. ஆமாம், எல்லாம் போட்டாங்க. ஸ்ரீ விக்கி மட்டும் பாய்க்கல, எல்லாம் அது மினிஸ்டர்ஸ் சொன்னோம். அது பாய்க்கிறது செரமனியில் வந்து பாய்ச்சி தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இது இங்கேயே மலேசியாலேயே when you meet some high ranked officials or official ceremony programs, activities, அது பாய்ச்சி தான் ஆகணும். அது வந்து நீங்கள் பாய்க்காமல் இருக்க முடியாது. பிடிக்கதோ பிடிக்காதோ அந்த இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அது பாய்ச்சி தான் ஆகணும். அது வந்து நம்மளோட கலாச்சாரம் சொல்ல முடியாது, அது வந்து இந்த நேஷ்னல் ஐடென்டிட்டி காஸ்டியூம்னு சொல்லலாம். அதனால தான் பாய்க்கிறாங்க. நீங்கள் அது விளக்கமாக சொல்லிடணும். அது வந்து சும்மா இல்லை, அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து நம்மளாம் எதிர்பார்க்குறோம் இந்த நாடு ஈக்குவலாக வரணும், நம்ம நாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு வந்து அந்த நம்மளோட பங்கு கிடைக்கணும், நம்ம பொருளாதாரத்தில் பலமாகணும்னு. ஸோ நம்ம போய் இந்த மாதிரி என்னோட பெட்டி இஷ்யூஸை போய் நம்ம போயிட்டு பிக் பண்ணிக்கிறோமா, அது வந்து இன்னும் நம்மளோட ஒற்றுமையை வந்து பிரிக்கிறது தான் தவிர மித்தேனும் பார்ப்போம் சொங்கோ போட்டா பேசுன்றாங்களா அப்படின்னு. அப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் பிரதமர் வந்து ஜிப்பா வேஷ்டி கட்டிட்டு வருவார், தைப்பூசுக்கு வரன்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் அவங்க இனத்தில் சொல்ல மாட்டாங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம நாஜி இப்போ எத்தனை வருஷமாக தைப்பூசுக்கு வந்திருக்காரு, ஜிப்பா போட்டு வேஷ்டி ஜிப்பா போட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க இனத்தில் அவங்க இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ என்ன ஆகும்? ஸோ அதனால் நினைக்கிறேன் இது வந்து ஒரு கல்ச்சுரல் ரிலேட்டட் திங், இட்ஸ் நாட் ரிலீஜியஸ். ஸோ இதை போய் நம்ம போய் பெருசாக்கிட்டு அதை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு.
8 பில்லியனு 4.5 பில்லியன் 5000 ட்ரைனிங்கு 8 MOU சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு அதில் போய் நம்ம வச்சுக்கிட்டு இது பண்ணுறதில்ல. இப்போ 100 மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, 100 ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு சைபர் செக்யூரிட்டிலையும் ஏஐலையும் ஃப்ரம் இனிஷியேட்டிவ் இந்தியன் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். இதில் எப்படி 100 பேர்த்தில் நம்ம ஆளுங்க கூட போகிறதுன்னு யோசிக்கணும். ட்ரூ. அதுக்கு தவிர யூத்தா கூட MOU வந்து அயுர்வேதா சே. ஆமாம். அது ரெண்டாவது வந்து யூனிவர்சிட்டி மலையா கூட வந்து திருவள்ளுவர் சே. இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸஸில் how do you enhance research activities programs in the different universities. அது நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் the Indian government also appreciate why we want to focus on that. அதெல்லாம் வந்து நினைக்கிறேன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ரெண்டு பேருக்கும். not only between Modi and Anwar, but it's between Malaysia and India as a whole. ஏன்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான எக்கனாமிக் பவர் ஆக போகுது. ஸோ by 2030 வேர்ல்ட் 3rd largest எக்கனாமி ஆக போகிறாங்க. 5 trillion அச்சீவ் பண்ணி. ஸோ ஐ திங்க் நம்ம இருக்கிற அட்வான்டேஜ், அந்த கல்ச்சரல் அட்வான்டேஜ், நம்ம இருக்கிற பாரம்பரிய அட்வான்டேஜ் வந்து ஐ திங்க் that we have to use that to make sure that Malaysia benefit from this economic powers. ஸோ இல்லைன்னா நம்ம வந்து காணா போயிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் சைனாவும் முக்கியம் நம்மளுக்குன்னா, நம்மளுக்கு சைனீஸ் இருக்காங்க, அவங்களோட அந்த ஹெரிட்டேஜோட அந்த அட்வான்டேஜை பாய்ச்சி அவங்க வந்து வி கேன் பெனிஃபிட். ஸோ இந்தியா சைனா நம்ம கூட இருந்தாங்களே நம்ம வந்து ஒரு பெரிய பவர் ஆயிரும், நம்மளும் ஒரு எக்கனாமிக்லி பெரிய பவர் ஆகலாம். அந்த ஸ்பீல் எஃபெக்ட் வந்து நம்ம மக்கள் அனுபவிப்பாங்க. டெஃபினெட்லி அந்த டைஸ்போரா இருக்குல்ல. ஆமாம், இந்தியா சைனா அது அப்படி தானே சிங்கப்பூர் பெனிஃபிட் பண்ணாங்க, அந்த டைஸ்போரா பிட்வீன் சைனா அண்ட் சிங்கப்பூர். ஆமாம், சர்டன்லி இந்த டைஸ்போரா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மலேசியா இந்தியா ஃபார் ஃபியூச்சர். இப்போ பார்க்கக்கூடாது, மேபி விதின் 3 years 5 years 10 years இப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகலான்னு. ஆனால் பெத்தி இஷ்யூவே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம இங்கேயும் இல்லை, சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இந்தியா they don't know the relationship between India and Malaysia, what is that quantum like, you know, in terms of trade. Just to share with them, 2023 மட்டும் நம்மளோட பிஸ்னஸ் மலேசியா இந்தியா பிஸ்னஸ் மட்டும் இட்ஸ் about 72 billion. ஸோ இப்போ இந்த சந்திப்புக்கு பிறகு 100 பில்லியனுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா பொருட்கள் அந்தங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதே சமயத்தில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பே ஒரு அவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் திங் தட் போத் கண்ட்ரி அக்ரீஸ் டு யூஸ் ஓன் கரன்சி ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்கு. ஆமாம். ஸோ நம்ம வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை வி டோன்ட் டு வி சூஸ் டு பி வித் பிரிக்ஸ் டு யூஸ் அவர் ஓன் கரன்சி. ரொம்ப யூஎஸ் ரிலையபிளான ரிலை பண்ணுற கண்ட்ரியாக எல்லாமே நம்ம இருக்கணும்னு. ஸோ ஐ திங்க் நல்ல ஒரு முயற்சி இது, நல்ல ஒரு சந்திப்பு. நான் பார்த்தேன் தத்தோ ஸ்ரீ அன்வாரும் மோடியும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. எனக்கு தெரியாது அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் ஃபார் பியாண்ட், இதுக்கு முந்திலேருந்து அவங்க ஒரு நல்ல நட்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இது ஒரு 20 years ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ ஆனால் வந்து பொலிட்டிக்ஸில் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த சூழ்நிலையிலேருந்து இப்போ வரைக்கும் அது தடங்கலாமல் இருக்காமல் இருந்திருக்கலாம். இந்த அப்படியே இல்லை, நான் வந்து கேள்விப்பட்டேன் எஸ்ஏ டத்து ஸ்ரீ அன்வாருக்கு வந்து நிறையா ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து நிறையா கூட்டாளி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஐ மீன் ரிலீஜியஸ் குரூப் ஒன்று which is க்ளோஸ் பொலிட்டிக்கல் க்ளோஸ் குரூப் கூட இருக்கான். ஸோ மேபி அவங்க வந்து மோடியோட ஆளாக இருக்கலாம், அந்த அளவுக்கு அந்த உறவுகள் உருவாக்கியிருக்கலாம். பிகாஸ் இடையில கூட சந்திப்புக்கு தனியாக வந்து பார்த்துருக்காங்க, அவரை இண்டிபெண்ட்லாம் பாடியிருக்காரு. ஸோ இங்கே புத்ராஜயால். ஸோ அப்புறம் அங்கேயே போய் ஒரு இண்டிபெண்ட்லாம் பண்ணார். ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு பிஆர், அதெல்லாம் ஒரு நம்ம வந்து எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. அங்கே போய் அப்போ இந்தியா பட்டார் அப்படின்னு இல்லை. சம்டைம்ஸ் உங்களோட அந்த இதை காமிக்கணும், உங்களுக்கு அந்த உங்கள் பிஆரை காமிச்சாதான் அந்த அந்த சாஃப்டன் ஆகும் உங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ திங்க் டிட் அ வெரி குட் திங்லாம், யூனோ, பை விசிட்டிங் இந்தியா அண்ட் மோடியை பார்த்து இந்த இஷ்யூலாம் கொண்டு போனதில். அது ஒரு பிராண்டிங் தானே, பிராண்டிங் மார்க்கெட்டிங், பிகாஸ் லீடர்ஷிப் ஸ்டைல், கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸில் பொலிட்டிக்கல் சோசியாலஜியில். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் தான் இம்ப்ரூவ் பண்ணும். ஆமாம், அந்த whatever சூழ்நிலை கிரைசிஸ் வந்தாலும் கான்ஃப்ளிக் இருந்தாலும் இப்படி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் அது அந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நான் நினைக்கிறேன் he has indicated that my relationship with India is very strong
never ever questioned Right. my interaction, relationship with Modi, because we are closer than whoever would have thought. So Yeah. that is a good The message, yeah. a signal, not only to Malaysians or Indians, but also globally, that we are not only looking at China or any other countries, but also India is important strategic political actor for us. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயத்தில் ஜக்கீர் நாய் இஷ்யூவில் வந்து அவர் கொஞ்சம் தடுமாறுற ஒரு சூழ்நிலையாச்சு பதில் சொல்கிறதுக்கு நான் பார்த்தேன். பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து அப்போசிஷனாக இருக்கும் போது ரொம்ப ஓக்கலாக இருந்தாங்க இந்த ஜக்கீர் நாயை பற்றி. பட் நாவ் சின்ஸ் கவர்மெண்ட் வந்து ஜக்கீர் நாய் இஷ்யூ வர்றதில்லை. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஜக்கீர் நாயும் அமைதியாயிட்டார். ஐ மீன் முந்தி மாதிரி ஓக்களை பேசிக்கிட்டு இந்த அன்னெசரி அன்ரெஸ்ட் இஷ்யூ உருவாக்காமல் இருக்கார் இப்போ. ஸோ அதனால தான் ஐ திங்க் பிஎம் சேட் வாய் திறக்காத வரைக்கும் ஓகே அப்படின்னு சொன்னார் போட்டிருக்கு. பட் அது ஒரு பிரதமராக இருந்து அவர் பார்க்குற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பிகாஸ் அவங்க ரிலேஷன்ஷிப் வித் திஸ் இஸ்லாமிக் குரூப் இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ அதனால் வந்து அவர் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை. பட் இட்ஸ் அப் டு ஹிம் ஹவ் யூ வாண்ட் டு மேனேஜ் தி ஜக்கீர் நாய் இஷ்யூ. பிகாஸ் நம்மளோட முந்திலேருந்து நம்மளோட இது வந்து ஜக்கீர் நாய் வந்து நாட்டை விட்டு அனுப்பணும், அவரை கொடுத்துடணும் இந்தியாவுக்கு அப்படின்னு. பட் நாவ் ஐ டோன்ட் நோ டிஸ்கஷன் பிட்வீன் ஹிம் மோடி, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். பட் இ சேட் இப்போதைக்கு அவர் அமைதியாக இருக்கார். வி ஜஸ்ட் அதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டு லெட் த பீப்புள் ஜட்ஜ் ஆன் தட். நம்ம அதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஐம் குவைட் கீன், ஐம் குவைட் இம்ப்ரெஸ் வித் திஸ் economic achievement throughout this விசிட்னால. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நான் பார்க்க, நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு குரூப்பை பார்க்குறதுக்கு. நான் ஊரில் இருக்கும்போது they are so excited. They said they're going to invest in Malaysia, they're going to open up a hotel and things like that. நிறையா விஷயம். பிகாஸ் பிரதமரை பார்த்த பிறகு தான் ஒரு கான்ஃபிடென்டே வந்திருக்கு, மலேசியா வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு. முந்தி வந்து 50-50 பிகாஸ் நியூஸில் வரதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆடி போய் கிடக்கு, கவர்மெண்ட் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம் பார்க்கும்போது ஷோஸ் தட் what you call the stability, certainty right, the strength of the government la. Also he's trying to show we have the facilities, access, opportunities, right, and want to be inclusive with any countries including India. நினைக்கிறேன் அதான் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடியை பார்க்கும்போது, and also with other business partners. ஆனால் அந்த மெயின் ரீசன் டாக்டர் அவர் போய் மோடியை பார்த்தது நான் நினைக்கிறேன் அவங்க பிரிக்ஸ்னால தான் பார்த்துருக்காரு. மற்றதெல்லாம் வந்து ஒரு agenda, or small minor reason, but the main agenda is actually, I think PM is actually lobbying for BRICS, to be a part of the BRICS, and India is considered a superpower in BRICS, beside Russia and so on, Brazil and Russia. So I think அந்த அடிப்படையில் இந்த சந்திப்புனால நம்மளுக்கு அந்த பிரிக்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அவரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவேன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷார்ட் டேர்மாக பார்க்க முடியாது, இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிசிஷனாக இருக்கலாம். மேபி வித்தின் 2 years ரத்து அன்வார் என்ன பார்க்குறாருன்னா ஸ்டெபிலிட்டி அந்த அன்சர்டனிட்டி ஆக்கிட்டு nation will be smooth, and more foreign direct investment will come in, and we can show that to the domestic players regionally that Malaysia is where it's supposed to be. Australia, we want to be the Asian tiger again. So to make Malaysia greater again, you need all this superpower support, exactly, including India. ஓகே டாக்டர், வேறு ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு இதை பற்றி? ஓகே, ஸோ அதை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சனாசினியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.